தமிழக அரசியல் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அமித்ஷா என்னைக்கு தமிழ்நாட்டில் கேம்ப் போட்டாரோ 2 நாள், அன்றைக்கி அரசியல் கலை உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. அதிமுக பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதில் நயினார் நாகேந்திரராஜா அந்த கட்சியினுடைய பிஜேபி தலைவராக போயிட்டார். பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் போனால் கூட பினாமி நம்பர் அதிமுகனுடைய பிடிஎம்மாக தான் செயல்படுறாரு. ஆமாம், அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகங்கள் கிடையாது. தமிழக அமைச்சரவை மாற்றங்கள் ஒரு பக்கம், உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிர்க்க கடுமையான தீர்ப்புகளை வழங்கின்னு வராங்க. பொன்முடிக்கு ஒரு பக்கம், செந்தில் பாலாஜி ஒரு பக்கம், துரைமுருகன் ஒரு பக்கம். பொன்முடியும் செந்தில் பாலாஜி பதவி பறிப்பு உறுதியாகி போச்சு. ஏற்கனவே பொன்முடிக்கு கட்சி துணை பொதுச் செயலாளர் பறி போயிடுச்சு. இப்போ அமைச்சரவையும் பறிபோக்குது. பிடிஆர் பழனிவேல் நிதி அமைச்சராக தமிழக அரசாங்கம் இருந்தது. சில சூழ்நிலைகள் காரணமாக அவர் அந்த பதவியில் இல்லாமல் ஐடி பதவியில் டெக்னாலஜி மினிஸ்டர் இருந்து வர்றாரு. அவரும் சட்டமன்றத்தில் சில குறைபாடுகள் பேசினார். அதை நிவர்த்தி பண்ணி இப்போ அவருக்கு மின்சார வாரியத்துறை கொடுக்குறதா இல்லை நல்ல பவர்ஃபுல் போஸ்ட் கொடுக்க போகிறாரு. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதுக்கு நடுப்புற ஆவடி தொகுதியில் இருக்கிற நாசர் கட்சி பணியை தீவிரமாக இருக்கிறவங்கள அரவணைப்பு கிடையாது. அவருக்கு யார் ஜாலரா தட்டிக்கிட்டு ஓதிக்கிட்டு போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அவர் கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் சில கும்பல்கள் இருந்து ஆவடி தொகுதி மாதிரி தமிழகத்தில் சில மாவட்டங்கள்ல இருக்குது. தாமரை சட்டமன்ற தொகுதி ராஜா, அவர் தாமரை சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராகவே அவர் தான், இன்னும் கேட்டால் ஒரு தனி மந்திரியாகவே கூட தாமரம் மாநகராட்சியை செயல்பட்டுக்கிட்டு வரார். அதிமுக கூடாரத்துக்கு இவங்களே வழிவிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி பல பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் திராவிட மாடல் ஆட்சி கதாநாயகனும் எல்லாத்தையும் காய் நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. மத்திய அரசாங்கத்துக்கு சவால் விட்டுக்கிட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்ப்புகளை வாங்கிட்டு கவர்னர் ரவியை சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த கால சூழ்நிலையெல்லாம் பார்க்க சொல்ல பிஜேபி அண்ணாமலையை கவர்னர் ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. பிஜேபி கவர்மெண்ட் தான் ஏங்கி வரா மாதிரி அண்ணாமலையை கவர்னர் ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க. இந்த மோடி அமித்ஷாவும் அதிமுக நேரத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்லாம் விருது கொடுத்துருக்காரு. டீ பார்ட்டி விருந்தெல்லாம் கொடுத்துருக்காரு எடப்பாடி. பரவாயில்ல, இருந்தாலும் கூடாரம் ஒன்றா இருந்தால் நல்லது தான். அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து எதிர்க்கணுன்ற ஒரு கோணத்தில் காய் நகர்த்துறாங்க. எந்த வழியில் போய் அது சாத்தியமாகன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம்.